அரசு ஊழியர்கள் கவனிக்க வேண்டிய புதிய சிக்கல். புதிய ஓய்வூதியம் எப்போ நடைமுறைக்கு வரும்? நடைமுறைக்கு வருமா இல்லை வராமலே போயிருமா? புதிய ஓய்வூதிய சிக்கலுக்கு முழுமையான தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா? இதோட முக்கியமான விவரத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிய ஓய்வூதியத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னாலும் இடைக்கால பட்ஜெட் தான் அரசால் தாக்கல் செய்ய முடியும். முழுமையான பட்ஜெட்டை 2026 ஜூன் மாதத்துக்கு ஆட்சிக்கு வரும் அரசு தான் ஒதுக்கவும் முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா புதிய ஓய்வூதிய சிக்கலுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செஞ்சுருக்காங்க. இதுவும் நடைமுறை தான். தமிழ்நாடு சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் வரப்போற 20ஆம் தேதி தொடங்குது. அதாவது பொங்கல் கழிச்சு வர செவ்வாய்க்கிழமை தொடங்குது. முதல் நாள் கூட்டத்தில் கவர்னர் அவர்கள் RN ரவி உரை நிகழ்த்துவது வழக்கமான ஒன்றாகவே இருக்கு. அதே மாதிரி இந்த தடவையும் 20ஆம் தேதி தொடங்கும் போது முதல் நாளைக்கு RN ரவி உரை நிகழ்த்துவார். அதே போல சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னாடியே முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூடி விவாதிப்பது வழக்கமாகவே இருக்கு. என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு, எது முக்கியமானவ, வரப்போகிற தேர்தலை முன்னிட்டு எந்தெந்த விவாதங்களை நாம் முன்னிறுத்தோன்னு அப்படின்ட்டு அமைச்சர்களை கூட்டி ஒரு கூட்டம் அமைத்து அதோட திட்டங்களை விவரப்படுத்துவது தான் வழக்கமான ஒன்றாகவே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு தலைமை செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த வருஷம் முதல் முறையாக கூடும் அமைச்சரவை கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களுமே பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் கவர்னர் உரை குறித்து விவாதிக்கப்பட்டது. ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஒரு பெரிய விரிசல், பெரிய கேப் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் கவர்னர் எதை பற்றி பேசுவார், அப்படி பேசும்போது நாம் அவருக்கு அப்போஸ் பண்ணி பேசலாமா பேசக்கூடாதா, எதை ஓரியன்டாக நாம் ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் முதல்ல நடந்துச்சு. அரசின் உரையை கவர்னர் ஏற்கனவே புறக்கணித்துள்ள நிலையில் இந்த வருஷமும் தமிழக அரசின் உரையை சட்டசபையில் கவர்னர் RN ரவி வாசிப்பாரா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழக அரசோட திட்டங்கள் மீது எதிர்க்கட்சிகள் வைத்துள்ள குறைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு சட்டசபையில் ப்ராப்பர் எவிடன்ஸோட பதிலளிக்கும் வகையில் கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கு அமைச்சரவையில் விவாதிக்கவும் பட்டிருக்கு. ஆல்ரெடி ஏடிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் மேலே பல்வேறு புகார்களை கொடுத்துருக்காங்க. அந்த புகார்களுக்கு சரியான பதிலை இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் தெளிவான பதிலாக சொல்லணும். ஏதாச்சும் தவறான பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது, நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறது நம்பிட்டு தான், மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க அதற்கான பதில் பேசுவாங்க. ஆல்ரெடி நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா அப்படின்லாம் நிறைய சவால்கள் எதிர்கட்சியிலும் சரி ஆளுங்கட்சியிலும் சரி வந்தமே இருக்கு. ஸோ எது எப்படி அப்படிங்கிறதையும் அதுவும் டிஸ்கஷன் போயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் வெளியிட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்தும் விவாதிச்சிருக்காங்க. சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும் இடைக்கால பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ சட்டசபை தேர்தல் தேதி பிப்ரவரி மாத இறுதியில் அறிவிக்க வாய்ப்பு இருக்க நிலையில் அப்போ தான் இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும். எப்பவுமே இது வழக்கமான ஒன்றாகவே இருக்கு. இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி மந்த் எண்டில் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ எனவே அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் தொடர்பான நிதி ஒதுக்கீடு என்பது
வரும் ஜூலையில் தான் தெரிய வரும். ஸோ ஏன்னா அடுத்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். 2026க்கு பிறகு வரப்போகும் அரசே திமுக அரசோ அல்லது எந்த அரசோ அவர்கள் தான் முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான ஒன்றாகவே இருக்கு. அண்ட் ஆல்சோ அப்போ தான் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக முடிவெடுக்கவும் முடியும். ஆல்ரெடி இப்போவே போதிய வருவாய் இல்லாமல் பட்ஜெட் வந்து ரொம்ப இடிச்சுக்கிட்டு இருக்கு. போதா குதைக்கு இப்போ பொங்கலை முன்னிட்டு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கலைஞர் காப்பீட்டு தொகையில் பெண்கள் வந்து அதிகமாகவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிதி நெருக்கடி வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதே நேரம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போதிய வருவாய் இருந்தால்தான் அரசால் ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால வருவாய் உறுதி செய்ய வேண்டியது முக்கியமாகும். இல்லைன்னா அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்திக்கும் அபாயம் இருப்பதாக எதிர்கட்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு தெரில. ஸோ ஆல்ரெடி ஒரு வந்து கொடுத்துட்டாங்க வாக்குறுதி, நிச்சயமாக உறுதியாக பழைய ஓய்வூதிய திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எதை பேஸ் பண்ணி இந்த உறுதிமொழி கொடுத்துருக்காங்கன்னு நிச்சயமாக தெரியல. ஸோ அதை வந்து அந்த ஜாக்டோஜியோ அமைப்பினர்களும் அதோட தலைவர்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு ரெகுலரான ஸ்கூலுக்கு, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ரெகுலரான ஸ்கூலுக்கு வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் ஆல்சோ பழைய ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு ஹாப்பியான விஷயத்தையும் அவங்க குடும்ப உறுப்பினர்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த தருணத்தில் சப்போஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு பெரிய இழப்பாக அவங்க எதிர்பார்க்கப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் மேலே ஒரு அபரிவிதமான நம்பிக்கை வந்து நிச்சயமாக அந்த இடத்துல போயிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இடைநிலை ஆசிரியர்கள்லாம் வந்து போராடிட்டு வராங்க. அவங்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தையே வந்து அமல்படுத்தினாங்க அப்படின்னா, அதாவது 2009க்கு முன்னாடி சேர்ந்த ஆசிரியர்களுக்கு என்ன ஊதியம் கொடுத்தாங்க அப்படின்னா அதே ஊதியத்தை 2009க்கு அப்புறம் இருக்கிற ஆசிரியர்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்த வண்ணம் இருக்கு. சப்போஸ் அவங்களுக்கு ஓகே சொல்லும் பட்சத்தில் இன்னும் பட்ஜெட் டைட் ஆகும். அப்படிங்கும் போது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நிச்சயமாக கிடைக்காது அப்படின்னு தான் நான் என்னுடைய கணக்கில் என்னுடைய கருத்துக்களை அடிப்படையாக வச்சு நான் ஹிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ நிபுணர்களும் இதே கருத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எதிர்கட்சியும் சரி இதே கருத்தை தான் முன் வச்சிருக்காங்க. ஸோ எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனிவே நல்லது நடந்தால் சரி, அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆனால் வந்து ஹாப்பி தான். ஏன்னா ரொம்ப நாள் அந்த பென்ஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கும் அவங்க ஜென்ரேஷனுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோன்னு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.